ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது விஜய் பின்னாடியே வந்து கையை பிடிக்கிறாரு. அப்போனே காவேரி வந்து கையை விடுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ உன்னை நான் கைவிடவே மாட்டேமா அப்படின்னோடனே, என்ன கையை விடுங்க அப்படின்னோடனே, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு காய்கறி அந்த பேக்ல இருந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு. காலிஃப்ளவர், எனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பார்சல் வருமா இல்ல வாசனை மட்டும் தான் வருமா அப்படின்னோடனே காவேரி வந்து அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறமா உள்ள வந்து கமர்கண்டு, முறுக்கு, தட்டை இதெல்லாம் இருக்கு. அடிப்பாவி, புருஷனை பிரிஞ்ச கவலை கொஞ்சம் கூட இல்லாம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கியா? என்னையே பாரு, உன்னை இந்த மாதிரி பொண்டாட்டி பிரிஞ்ச துக்கம் தாங்காம நான் வந்து துரும்பா இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போனே காவேரி அப்படியே முறைக்கிறாங்க. அப்படியே மேலே கீழே பாக்குறாங்க. எங்க பொண்டாட்டி பிரிஞ்சு துரும்பா இழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நான் வந்து 1/4 கிலோ குறைஞ்சிருக்கேம்மா, 1/4 கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படி சொல்றாரு. அப்போனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா? எங்க வீட்லயும் ஜன்னல் இருக்கு. ஜன்னல தொறந்தாலே பக்கத்து வீட்ல தானே நீங்க குடியிருக்கீங்க. அங்கருந்து ஒரே பிரியாணி வாசனையா வருது அப்படின்னோனே, என்னம்மா பண்றது? இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸுனால நான் வந்து அப்படி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போனே காவேரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றது? டெய்லி கடையில சாப்பிடுறேன். உடம்பு என்ன ஆக போதோ தெரியல. சரி இந்த மாரி ரோட்ல நின்னுலாம் என்ட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத்தை சமாதானம் ஆகுற வரைக்கும் இப்படினாச்சும் பேசிக்கலாமே ப்ளீஸ் அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே திரும்பி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. பேக்ரவுண்ட்ல சாங் போறாங்க. விஜய் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சாரதாவும் குமரனும் போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் விஜய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பையன இங்கருந்து சொல்லுங்களேன். வேற வந்து குடும்பம் குடுத்தனம் குழந்தை இந்த மாரி இருக்கிறவங்கள இங்க குடித்தனம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போய் கேட்குறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. சீக்கிரம் அவரோட ஒய்ஃப கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஏம்மா டென்ஷன் ஆகுறீங்க? இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்றவங்களெல்லாம் வீட்ல வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்க வேணா வேற வீடு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறமா குமரன் வேணாம் அத்த வாங்க நம்ம போயிரலாம்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது விஜய் வர்றாரு. விஜய் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவங்க அப்படியே முறைச்சுட்டே போறாங்க. அநேகமா இவங்க நம்மள பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு உள்ள போய், "மாமா என்ன பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது, "உங்கள இந்த மாரி மாத்த சொல்றாங்க." அப்படின்னு சொன்னோனே, விஜய் வந்து, "என்ன உங்களுக்கு ஒரு ரூ. 5000 வாடகை கூட தரேன்னோனே." அவரு ரூ. 5000 அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இவங்களே மாற வேணாம்னு சொல்லிருங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வாசல்ல வந்து யோசிக்கிறாரு. இந்த மாமாவ கவுக்க முடிஞ்ச நம்மளால, நம்ம அத்தைய கவுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி டோன்ட் கிவ் அப் விஜய் அப்படி சொல்லிட்டு அவரே தட்டி அவரே இது பண்ணிக்கிறாரு. அப்புறமா வீட்ல என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து வீட்ல எல்லாரையும் உட்கார வச்சு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அப்புறமா எல்லாரும் என்னென்னன்னு கேட்கும்போது, இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னே பாட்டி வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கங்கா கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் வந்து கொள்ளுப்பாட்டி ஆக போறேன்னோனே, ஐயோ! அது இல்ல கேளுன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்றத பத்தி பேசுறாங்க. அப்போனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட அந்த அப்பளம் இது இருக்குல்ல, அந்த வெப்சைட்லயே நமக்கு வந்து ஒரு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆளாளுக்கு அவங்களோட ஐடியா சொல்றாங்க. இப்ப பாட்டி வேற இந்த வீடு ராசியான வீடுடா, இங்க வந்ததுலேருந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. அப்படிங்கிற மாரி அவங்க வேற பாட்டி வேற பேசிட்டு இருக்கிறாங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து இந்த மாரி நம்மளோட பேஜ்ல வந்து ஆட் குடுத்ததுல நெறைய பேர் கேட்டுருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெண்டைக்காய் கட் பண்றேன்னு சொல்லி கைய கட் பண்ணிர்றாரு. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. அப்படி சொல்லிட்டு கத்த, "ஐய என் கை போச்சே போச்சேன்னு" சொல்லி கத்துறாரு. அவங்க வீடு காவேரி வீடு வரைக்கும் கேட்குது. எல்லாரும் அங்க இருந்து யோசிக்கிறாங்க. ஏன் இவரு இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.